நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் பாடுகளின் தாசனம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை சிறிது நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எசேக்கியேலின் புஸ்தகம் 33வது அதிகாரம், வசனங்கள் 7 தொடங்கி 11 உள்ள வசனங்களை மீண்டுமாக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33 7 தொடங்கி 11 உள்ள வசனங்கள். மனுஷகுமாரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வீட்டாருக்கு காவற்காரனாக வைத்தேன். நான் சொல்வதை நீ கேட்டு என் பெயராலே அவர்களை எச்சரிக்க வேண்டும். நான் துஷ்டனிடம் துஷ்டனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துஷ்டனை எச்சரித்து அவன் தன் வழியை விட்டு நீங்கும்படி அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துஷ்டன் தன் அக்கிரமத்திலே சாவான். அவன் இரத்த பலியையோ உன் கையிலே கேட்பேன். துஷ்டன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஜீவனை தப்புவிப்பாய். மனுஷகுமாரனே, நீ இஸ்ரவேல் வீட்டாரை பார்த்து, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கின்றன. நாங்கள் அவற்றினால் சோர்ந்து போகிறோம். நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் துஷ்டனுடைய மரணத்தை விரும்பாமல் துஷ்டன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவன் மேல் ஆணையாக சொல்லுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. இஸ்ரவேல் வீட்டாரே, உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று சொல். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, தேவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உடைய கூடாரத்தில் நாங்கள் கூடி உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரே, உடைய மனம் திரும்புதலை குறித்து நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி வருகின்ற இந்த வார்த்தைகளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரே, கடல் போன்ற சத்தியத்தை எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு ஆண்டவரே, அறிவுக்கு எட்டாத எங்களுடைய சிந்தனைகளும் இருதயங்களும் ஞானத்திற்கும் ஆண்டவரே, இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும், இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே, இந்த அர்த்தங்களை நாங்கள் சரியாக எங்களுடைய வாழ்வில் பயன்படுத்திக் கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவரே, கேட்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், அவருடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றும் நீர் பாதுகாத்தருளும். அடியனை மறித்து நீர் வெளிப்படும். ஆண்டவர் இயேசுவின் முன் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அதிகமாய் நேசிக்கப்பட்ட திருச்சபையோரே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினால் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த தவ காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அதிகமாக நாம் ஆண்டவரை தேடுகின்ற சூழல் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிறது. அது மாத்திரமன்றி அநேக பிரசங்கங்களை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இது நம் அனைவருக்கும் தெரிந்தது. இந்த பிரசங்கங்களின் மூலம், இந்த செய்திகளின் மூலம் நம்முடைய வாழ்வு எவ்வாறாக மாறுகிறது என்பதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, என்னுடைய வாழ்வுக்கு பொருந்துகிறதா, என்னுடைய வாழ்வை அது மாற்றுகிறதா என்பதை குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, கடந்த வாரத்தில்
நாம் என்ன தியானித்தோம்? எரேமியா. கடந்த வாரத்தில் எரேமியாவை கொண்டு கடவுள் எச்சரிக்கிறார். இந்த வாரத்தில் எசேக்கியேலை கொண்டு எச்சரிக்கிறார். என்னடா இவரு ஒவ்வொரு வாரமும் சாவு, செத்துரு, மடிந்துரு இப்படியே சொல்றாரு நினைச்சுக்காதீங்க. நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நான் ஒன்றும் எழுதி வரல, பைபிள ஆண்டவருடைய திருமறை வார்த்தைகள் சொல்லுகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் அந்த காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்டதான நிலை, அப்படிப்பட்டதான மக்கள் கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்தார்கள். ஆகவேதான் யாரையாவது கொண்டு மக்களை என்ன செய்ய வேண்டும்? எச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? கடவுளுக்கு விரோதமாக செஞ்சுனே தான் இருப்பாங்க. அன்பானவர்களே, இந்த பகுதியில் இந்த அருளுரை வாசகத்தில் நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிக அருமையாக கடவுளுடைய வார்த்தையை அவர் தைரியமாக அவர்களுடைய பாவங்களை தோலுரித்து காட்டுகிறார். அவருடைய அக்கிரமங்களை அவர் கண்டிக்கிறார். காரணம், அவர்கள் கடவுளுக்கு விரோதமான செயல்களையும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமையினால செய்த தன்னுடைய பாவங்களினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சாக இருக்க வேண்டும் என்பதை அவர், நீங்கள் சாவாதீங்க, என்ன பண்ணுங்க, நீங்க மன திரும்புங்க அப்படின்ட்டு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அறைகூவலை விடுகிறார். அன்பானவர்களை, எசேக்கியேல் என்பதற்கு கடவுள் பலப்படுத்துகிறார் என்று பொருளாம். கடவுள் பலத்தை கொடுக்கிறார் அல்லது ஆற்றலை கொடுக்கிறார் என்பது அதனுடைய பொருள். இந்த எசேக்கியேலுடைய 33வது அதிகாரத்தில் அநேக எச்சரிப்பின் காரியங்களை தைரியமாக வெளிப்படையாக மக்களை பார்த்து அவர் கண்டிக்கிறார். இந்த எசேக்கியேலுடைய புஸ்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் தேடுங்க? 45, கரெக்டா? 48 அதுக்குள்ள பார்த்துட்டாங்க. 48 அதிகாரம் இருக்குது இதுல. இந்த 48 அதிகாரமும் 4 பகுதிகளாக இதுல எசேக்கியேல் ராஜா பிரிக்கிறார். 1 முதல் 3 வரை உள்ள அதிகாரங்கள் கடவுளின் மகிமையையும் எசேக்கியேல் தன் ஊழியத்திற்கு அழைப்பை பெறுகிறதை குறித்து இந்த 3 அதிகாரங்கள் சொல்றார். அதைத் தொடர்ந்து 2வதாக பார்க்கின்ற பொழுது 4 முதல் 24 வரை உள்ள அதிகாரங்கள் நியாய தீர்ப்புக்கு உண்டான அடையாளங்களை குறித்தும் சொல்லப்படுகிறது. 4 முதல் 24வது அதிகாரம் வரைக்கும் நியாய தீர்ப்புக்கு உண்டான அடையாளங்களை குறித்து இந்த பகுதியில் சொல்கிறது. 3வதாக 25 முதல் 32 வரை உள்ள அதிகாரங்கள் யூத மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகிற அந்த சம்பவத்தை சொல்கிறார். 4வதாக 33 முதல் 48 வரை உள்ள அதிகாரங்கள் யூத மக்களுக்கு எச்சரிப்பையும் மனம் திரும்புதலை குறித்து எசேக்கியேல் ராஜா சொல்லுகிறார். இப்போ நம்முடைய இந்த தியான பகுதி 4வது பகுதியில் அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி, எதை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு காவல்காரர் வேண்டும். ஒரு காவல்காரர் வேண்டும். எதற்கு இந்த காவல்காரர்? உதாரணத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வாட்ச்மேன், காவல்காரன்னா வாட்ச்மேன், ஒரு காவல்காரன் இருப்பான். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவர் அந்த குடும்பத்திற்கு காவல்காரனாக இருப்பார். ஒரு ஆபீஸ் எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு காவல்காரன் இருப்பார். ஒரு பள்ளிக்கூடத்தை, எதை நாம் எடுத்துக்கொண்டாலும், எதை நாம் பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு காவல்காரர்கள் இருப்பார்கள். எதற்காக? பாதுகாப்புக்காக, கண்காணிப்புக்காக. முக்கியமா சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக அந்த வரப்போகிற எச்சரிப்பை குறித்து
அவர் முன்பதாக சொல்ல வேண்டும். அதற்காக தான் அந்த காவல்காரன். எதற்காக காவல்காரன்? வரப்போகிருக்கின்ற பிரச்சனைகளையும் வரப்போகிருக்கின்ற எல்லா காரியங்களையும் தைரியமாக போராட வேண்டும் என்பதற்காகவே அந்த காவல்காரன் பணியமர்த்தப்படுகிறார். அதே போலதான் இந்த இடத்துல எசேக்கியா தீர்க்கதரிசியை கடவுள் காவல்காரனாக வைக்கிறார். அன்பானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையான தீர்க்கன் ஜனங்களின் காவல்காரனாக இருந்து அவர்களை எச்சரித்து விழிப்படைய செய்து பொறுப்புடன் இருக்கிறார். ஏனெனில் கடவுள் துஷ்டரின் மரணத்தை விரும்பாமல் அவர்கள் மனம் திரும்புவதையே அவர் விரும்புகிறார். இதுதான் இந்த டெக்ஸ்டினுடைய தலைப்பு. இதுதான். அப்போ கடவுள் எந்த மனிதனும் சாவது அவர் என்ன பண்றதில்ல, விரும்புறதில்லை. மாறாக அவர்கள் தன்னுடைய மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த எசேக்கியேல் ராஜா, இது எல்லாம் ஒரு வரலாறு சம்பந்தமான ஒரு கதை போலதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மற்ற நற்செய்தி பகுதியை போலவோ நிருப பகுதிகளைப் போலவோ இது நாம் புரிந்து கொள்ள முடியாது. இது முழுக்க பழைய ஏற்பாட்டு காலத்துல கடவுளுக்கு விரோதமாக மக்கள் எப்படி செயல்பட்டார்கள், கடவுள் அவர்களுடைய தீர்க்கர்களை கொண்டு, அப்போஸ்தலர்களை கொண்டு, போதகர்களை கொண்டு அந்த மக்களை எப்படி சீர்படுத்துகிறார், வழிநடத்துகிறார் என்பதை குறித்து தான் ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மோடு பேசுகிறார். இந்த எசேக்கியேல் யார் என்றால் எருசலேமில் ஒரு ஆசாரியாக வாழ்ந்தவர். எருசலேமில் ஒரு ஆசாரியாக பூசியின் மகன். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காவல்காரனாக எசேக்கியாவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதற்கு முன்பதாக பாபிலோன் ராஜா என்ன செய்கிறார்? இந்த இஸ்ரவேல் மக்களையும் யூத மக்களையும் அடிமைகளாக அவர்கள் கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது தன்னுடைய 25வது வயதில இந்த எசேக்கியால் சிறை கைதியாக பாபிலோனுக்கு அவர் என்ன செய்யப்படுகிறார்? அடிமையாக சிறை கைதியாக செல்லப்படுகிறார். அப்படி அவர் சிறை கைதியாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய 5 ஆண்டு காலங்களாக அவர் சிறை கைதியாக வாழ்கிறார். தன்னுடைய 30வது வயதில ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தையாக காவல்காரனாகவும் தீர்க்கனாகவும் அவர் எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய உன்னதமான மகிமையின் காட்சியை அவர் கண்டு இப்பேற்பட்ட ஊழியத்தின் அழைப்பின் பணிக்காக அவர் பணி அமர்த்தப்படுகிறார். அன்பானவர்களே, இந்த எசேக்கியா ராஜா கேபார் ஆற்று அருகையில அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தன்னுடைய இறை வார்த்தையை அந்த மக்களுக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார். கிமு 573 முதல் 595 வரை நமக்கு நன்றாக தெரியும். கிமு என்றால் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லுவார்கள். ஆகவேதான் இந்த எசேக்கியேல் யார் என்றால், கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது போல எரேமியாவை போலவே அவன் என்ன செய்கிறான்? கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் அப்போஸ்தலர்களையும் கள்ள ஊழியர்களையும் ஆண்டவருடைய வார்த்தையை பொய்யாக சொல்லுகிறவர்களை குறித்து அவன் என்ன செய்கிறான்? எசேக்கியேல் ராஜா கண்டிப்பாக அவர்களை கண்டிக்கிறான். அன்பானவர்களே, இந்த எசேக்கியேல் ராஜா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அவருக்கு வருகின்ற அந்த சோதனைகள் எல்லாம் அவர் சகித்து ஆண்டவர் சொல்கிற பிரகாரமாக அவர் செயல்படுகிறார். வாசிக்கலாம் 7வது வசனம். எச்சரிக்க வேண்டும். மனுபுத்திரனே, யார் பார்த்து? கடவுள் எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, மனுபுத்திரனே, நீ என் வார்த்தையெல்லாம் கேட்டு அந்த ஜனங்களை போய் என்ன பண்ண? என்னுடைய பெயராலே, யாருடைய பெயரால? கடவுளுடைய பெயராலே நீ அந்த ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். எதற்காக? அவர்கள் தன்னுடைய பொல்லாத வழிகளினாலும் பொல்லாத பாவங்களினாலும் தன்னுடைய விக்கிரக ஆராதனைகளினாலும் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை
செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், கொண்டு செல்லப்படுகிறார்கள். நீங்களா அதுக்குதானே வந்துக்கிறீங்க. ஏன் தவறு செஞ்சீங்க, பாவம் செஞ்சீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்தனால நீங்க என்ன எங்க இருக்கிறீங்க, சிறை கைதிகளாக இருக்கிறீர்கள். தவறான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனால நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, அடிமைகளாக இருக்கிறீங்க. இப்போ கடவுள் சொல்றாரு, அவர்களுடைய மன திரும்புதலை குறித்து எசேக்கியேலை கொண்டு அவர்களுடைய மனதை மாற்றுகிறார். இப்போ இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இருக்கின்ற அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர், பெலிஸ்தியர், தீரு, சீதோன், பட்டணம், எகிப்து போன்ற அனைத்து நாடுகளுக்கும் எசேக்கியேல் ராஜா விரோதமாக கடவுளுடைய வார்த்தையை கண்டிப்பாக அவர் தீர்ப்பிடுகிறார். இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிரான நாடுகள். இவர்களுக்கு விரோதமாக எசேக்கியேல் ராஜா என்ன செய்கிறார், ஆண்டவருடைய வார்த்தையை கண்டிப்போடு அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், எதற்காக இந்த வார்த்தைகளை அவர் முன்வைக்கிறார், சொல்லுகிறார்? இப்போ ஒவ்வொரு நாளும் நம் ஆலயத்திற்கு வரோம். எதற்காக? நம்முடைய இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காலம், இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கிருபை நேரம், ஒரு கிரேஸ் பீரியட் சொல்லணும். அப்ப இந்த காலத்தை கொண்டு கடவுள் நம்மோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் எதற்காக? நம்முடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்ள, நம்முடைய வாழ்வை சிறப்படுத்திக் கொள்ள, நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளதான் கடவுள் இப்பேற்பட்டதான ஒரு படிப்பினையை, ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே வருகிறார். கடமையின் காரணமாக அவன் அழைக்கப்பட்ட ஊழியத்திற்கு அவன் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். அவன் அழைக்கப்பட்ட பணிக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். நீ எத்தனை பேர் நம்ம உண்மையாக இருக்கிறோம்? பணி செய்கிற இடத்துல, ஆலயங்களில, நிறுவனங்களில எத்தனை பேர் நாம் உண்மையாக இருக்கிறோம்? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்க அநேகத்தின் மேல அதிபதியாக இருக்கிறோம் சொல்றாரு கடவுள். நம்ம கொஞ்சத்திலயும் உண்மை இல்லை, ரொம்பத்திலயும் உண்மை இல்லை, ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை. இப்ப எதுலதான் நம்ம உண்மையா இருப்போம்? எப்பதான் நம்ம உண்மையா இருக்கிறது? அப்போ எந்த காலத்திலும் நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்வது, எந்த காலத்திலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக் கொள்வது? எத்தனை செய்திகளும், எத்தனை வலைத்தளங்கள், எத்தனை புத்தகங்கள் கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருந்தால் அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதனுடைய பலன் என்ன? உலக முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? ஒருத்தருக்கு எல்லா வளமும் இருக்கிறது, எல்லா செல்வமும் இருக்கிறது, எல்லா ஐஸ்வர்யமும் இந்த உலகத்துல எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் அவன் சந்தோஷமா இல்லைனா, அவன் நிம்மதியா இல்லைனா அதனுடைய பலன் என்ன? தன்னுடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்திக் கொண்டு அதனுடைய பிரயோஜனம் என்ன? ஒன்றுமே. இப்போ எசேக்கியா ராஜா சொல்ல வரைய கருத்து என்ன? அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். நீ போய் சொல்லு, அவர்கள் மனம் திரும்பணும், இல்லைன்னா அவங்களை விடாது, இல்லை நான் சாவச்சிருவேன் அவர்களை, அந்த பழி உங்ககிட்ட வந்துடும். காரணம், அப்பேற்பட்டதான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் யூத மக்களும் இஸ்ரவேல் ஜனங்களும். அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை எங்க கொண்டு வந்தாரு? எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. பாலும் தேடும் ஓடுகின்ற ஒரு தேசம். இப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். அப்படி இருக்கின்ற பொழுதும் அவர்கள் மீண்டும் 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 மீண்டுமாக கடவுளை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறைதான் இயேசுவர் சிலுவையில் அறைஞ்சாங்க. யாரு? அந்த மக்களும், அந்த பரிசேயரும், சதுசேயரும், பிலாத்தும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை ஒரு முறை சிலுவையில் அறைஞ்சாங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் அறைஞ்சு இருக்கோம். எப்படி? பாவத்தினால, பிறருக்கு விரோதமாக நாம் எதை செய்தாலும்
ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கின்ற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் மட்டும் வந்துட்டார்னா அந்த ஒரு காட்சி இருக்கும். ஆலயத்துக்கு போயிட்டு சாட்டி எடுத்து என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் நம்ம பாஷையில சொல்லுவோம்னா வளாசி தந்துருவார், போட்டு சாட்டி தந்துருவன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் மட்டும் வந்துட்டாருன்னா பாரபட்சம் பார்க்காம என்ன பண்ணுவாரு, அடிப்பார். ஏனென்றால் இது அப்பேற்பட்டதான ஒரு காலத்திற்குள்ளாக நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கள்ளர் கோயில்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்து மக்களும் செய்தார்கள். அதான் சிலோவாமில கோபுரம் விழுந்து 18 பேர் மடிந்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்போ நம்ம கடவுள் வச்சிருக்கிறார்னா எதற்காக பிரயோஜனப்படுத்தணும், காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க போய் உங்களுடைய இல்லத்துல வாசித்து பாருங்க. அவர் எவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொண்டே வருகிறார். நீங்க அடுத்து 11வது வசனம் வாசிங்க, அழகாக சொல்ற பாருங்க. சாக வேண்டும். பாருங்க, துஷ்டனுடைய மரணத்தை விரும்பாமல் துஷ்டன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். அப்போ கடவுள் பாருங்க, முதல்ல அவர்களை எச்சரிக்கிறாரு. இறுதியாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்க ஏன்பா சாகணும், நீங்க ஏன் சாகணும், உங்களோட மனதை மட்டும் திருப்புங்க, என்னிடத்துல என்கிட்ட திரும்புங்க. நீங்க ஏன் சாக வேண்டும், நீங்க எதற்காக மரிக்க வேண்டும், என்னிடத்தில் திரும்புங்க. இஸ்ரவேல் வீட்டாரே, இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார், நம்முடைய திருச்சபை மக்களை பார்த்து கேட்கிறார். திருச்சபையோரே, நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும். பாருங்க, கடவுள் முதல்ல கண்டிக்கிறாரு, இறுதியாக அவருடைய அன்பின் வார்த்தைகளால அவர்களை இழுக்கிறார். அவர்களை கவர்றாரு. நீங்க ஏப்பா சாகணும், நீங்க சாகிறது நான் விரும்பல, நீங்க வாழ்றதான் நான் விரும்புறேன். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வையே வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர மாறாக அவர்கள் சாக வேண்டுமோ அல்லது மரிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில ஒரு அழகான ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றாரு. பிலாத்து என்ன செய்கிறான், கலிலேயர்கள் எல்லாரும் சாவடிச்சு அவருடைய ரத்தத்தை என்ன செய்கிறான், அந்த பலிகளோடு செலுத்துறான், அந்த கலத்துறான் அந்த பலிகளோடு. அப்போ கலைக்கின்ற சமயத்துல இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிறது. இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவோட சொல்லப்படுதே அவர் சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. நினைக்கிறீர்களோ? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்தவர்கள் எல்லாரும் இவர்களை காட்டிலும் பெரும் பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லவே அல்லன்னு சொல்றாரு. உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி அல்லன்னா அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்யவில்லை, மரிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் பெரும் பாவிகள் அல்ல. நீங்கள் மனம் திரும்பாமல் போனாலே உங்களுக்கு அப்படி என்ன பண்ணும், செய்யப்படும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவங்க செஞ்ச பாவத்தினால அவர்கள் என்ன செய்யல, மரிக்கவில்லை. அவர்கள் மனம் திரும்பாமல் போனதினால அவர்கள் என்ன பண்ணார்கள், மரித்தார்கள். அப்போ நம்ம மனம் திரும்பாமல் போனால் என்ன செய்யப்படுவோம், மரிக்க வேண்டும். பாவத்தின் மரணம் இப்ப தெளிவா சொல்லுது அந்த ஆண்டவருடைய வார்த்தை. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும். அப்போ நம்முடைய பாவ வாழ்வை நாம்
சாகடித்து மன திரும்புத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பாவமான வாழ்வை நம்ம சாகடிக்கணும். சாகடிச்சுட்டு ஒரு மனம் திரும்புதலான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். ஏனென்றால் ஒருவரும் கெட்டு போகாமல், அது அழகாக சொல்லுவாங்க ஜான் 3:16, யோவான் 3:16. எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அர்த்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய வாழ்வை, மீட்பின் வாழ்வை, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம், பொருள். அப்போ இந்த மீட்பின் வாழ்வை, இந்த ரட்சிப்பின் வாழ்வை, இந்த பரலோகத்தின் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் என்ன செஞ்சுட்டாரு? அவரையே கொடுத்துட்டாரு. அவரையே தந்தருளி இவ்வளவுதான் அன்பு உலகத்துல அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு பாருங்க, தன்னுடைய உயிரையே கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு அன்பை கடவுள் இந்த உலகத்துல தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் அனுப்பி வைத்தார். காரணம், நீங்களும் நானும் பாவத்திற்கு மறிக்காமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய சொந்த குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்துல அனுப்பினார். பலகா ஒரு ஊமையை சொல்ற கடவுள். ஒரு திராட்சை தோட்டம், அந்த தோட்டத்துல அந்த தோட்ட எஜமானன், காவல்காரன் என்ன செய்யலாம்? அந்த தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நடுகிறான். அவன் நட்டு அதற்கான எல்லா செலவுகளும் செய்து அவன் என்ன பண்ணிக்கிறான்? அந்த அத்தி மரத்தை நடுகிறான். அவன் திரும்ப வருகின்ற பொழுது அந்த அத்தி மரம் எப்படி இருக்குது? கனியை கொடுக்கல. எதோட ஒப்பிடுகிறார் பாருங்க ஆண்டவர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் யூத மக்களும் தன்னுடைய கனிகளை கொடுக்கல. கனி கொடுக்கலன்னா என்ன பண்றார் ஆண்டவர்? வெட்டி போட்டுருவார். தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கை, தெளிவாக கண்டிக்கிறார். அப்ப அந்த அத்தி மரத்துல கனி கொடுக்கல. அந்த தோட்டக்காரன், அந்த காவல்காரன் மீண்டுமாக வருகிறார். அந்த பணி செய்கின்ற அந்த தோட்டக்காரனை அழைக்கிறாரு. ஏப்பா இது என்ன பண்ண? வெட்டி போட்டு இது என்ன பண்ணல? கனி கொடுக்கல. அது என்ன பண்ணல? கனி கொடுக்கல. கனி கொடுக்காத மரம் இருந்து என்ன லாபம்? அது இருந்து என்ன பிரயோஜனம்? வெட்டி போட்டு அது வேணாம். அழகா சொல்ற பாருங்க அந்த வசனம் வாசிங்க. ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். அந்த தோட்டக்காரன் அந்த சாதாரண ஒரு கனிக்காக தன்னுடைய மனம் வருந்துகிறான். அதன் மீது இரக்கம் செய்கிறான். ஐயா இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும். அது என்ன பண்றேன்? மீண்டுமாக அதுக்கு என்ன செய்யறேன்? அதுக்கு எரு போடுறேன், கொத்தி அதை சரி பண்றேன். அவன் விடல. அதை வெட்டி போறதுக்கு ஒரு செகண்ட் அவனுக்கு. அவன் என்ன செய்யறான்? மாறாக அது வெட்டி போட்டா என்ன பண்ணிடும்? அது செத்துரும். அதற்கு அதை என்ன செய்யறான்? அதை ரீகால் பண்றான். அதை எப்படியாவது கனி கொடுக்க வைக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அதுதான் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படியாவது ஒரு கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் இன்னமும் நம்மளை வைத்திருக்கிறார். அது இருக்கட்டும் ஐயா, நான் எப்படியாவது அதற்கு சரிப்படுத்துகிறேன், கனி கொடுக்கிற ஒரு மரமாக அதை மாற்றுகிறேன் என்று அந்த தோட்டக்காரன் அந்த மரத்தின் மீது கொண்ட வாஞ்சை, அந்த தோட்டக்காரன் அந்த செடி மீது கொண்ட தாகம் இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக போதகர்களுக்கும் அநேக அப்போஸ்தலர்களுக்கும் இந்த தாகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு திருச்சபை மக்கள் என்ன பண்ண வேண்டும்? திரும்ப வேண்டும். ஆண்டவரிடத்தில் பொல்லாத செயல்களை விட்டு திரும்ப வேண்டும். காரணம், நாம் மறித்து விடக்கூடாது. அதற்காக தான் போதகர்களை திருச்சபையில ஆண்டவர் ஏற்படுத்தினார். எதற்காக? இந்த மந்தையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வழியில போயிட்டு சிதற போயிடக்கூடாது.
இவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வழிநடத்தி கொண்டு வருவதுதான் ஒரு போதனுடைய ஒரு மேய்ப்பனுடைய பணி. அப்போ ஆண்டவருடைய பணி எப்படி அவருடைய ஊழிய காலத்துல எல்லாரையும் சொஸ்தமாக்கி மன திரும்புதலை குறித்தும் அவருடைய வாழ்வை மீட்படைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இறுதியில் அவர் என்ன செய்து விட்டார்? தன்னுடைய உயிரையே அவர் என்ன செய்து விட்டார்? தியாகமாக கொடுத்து விட்டார். நீங்களும் நானும் நம்மை அனைவரும் செய்த தவறுகள் தான் இந்த தினத்துல நாம் தியானத்துல தியானித்தோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் கடைசி வசனம் அழகாக சொல்லுது. ஒரு பாவமும் அறியாதவர் நமக்காக பாவமானார். ஒரு பாவமும் அறியாதவர் என்ன செய்யப்பட்டார்? நமக்காக அவர் பலியானார். காரணம், நாம் எல்லாரும் மீட்பின் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனுடைய நோக்கம்தான். ஆகவேதான் நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதியில நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா எதெல்லாம் கொடுத்து சாவடிப்பார்? பாம்பை கொடுத்து, தேலை அனுப்பி, அநேக விலங்குகளை கொண்டு ஜனங்களை சாவடிப்பேன்னு சொல்றாரு. கடவுள் நமக்கு ஒவ்வொரு வாரமும் எச்சரித்து கொண்டே வருகிறார். காரணம், நாம் மீட்பின் வாழ்வை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாட்களும் இந்த 40 நாளும் இந்த தவ காலங்களும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாதி காலங்கள் முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. அந்த சிலுவை மரணத்தை நோக்கி நாம் செல்ல இருக்கின்றோம். இந்த சிலுவையின் காட்சியை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அப்போ அந்த சிலுவை மரணத்தை நாம் எந்த நோக்கத்துல பார்க்கிறோம், எந்த பார்வையில நாம் அதை கவனிக்கிறோம்? இந்த சிலுவையின் மரணம் யாருக்காக என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இறுதியாக ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற சமயத்துல 2 கல்வர்கள், அதுல ஒரு கல்வன் என்ன செய்கிறார்? அடியே ராஜ்யத்துல நினைத்தரும். அந்த நிமிடத்துல, அந்த நொடியில அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வாழ்வை விட்டு தான் செய்த தவறுகளை, பாவங்களை, எல்லா விதமான அக்கிரமங்களை அவன் விட்டு என்ன செய்கிறான்? ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல அடியே நினைத்தரும். அதற்கு முன்பதாக அவன் சொல்லுவான், நீயும் நானும் நியாயப்படி என்ன பட்டிருக்கிறோம்? தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவரோ ஒரு தவறும் செய்யவில்லை. நீயும் நானும் தவறு செஞ்சோம், நீ நானும் தப்பு பண்ணோம், நீ நானும் என்ன பண்ணோம்? பாவம் பண்ணோம், அநேக காரியங்கள் செஞ்சோம். நீ நான் என்ன பண்ணோம்? தண்டிக்கப்படுறது நியாயம். தப்பு செஞ்சா தண்டனை. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். அப்போ தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். ஒரு தவறும் செய்யாத ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாடுகளை அவர் என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, எதற்காக என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எதற்காக எசேக்கியேல் ராஜா இந்த வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கிறார்? இந்த வார்த்தையெல்லாம் அவர்களுக்கு எளிதாக வெறும் போற போக்குல அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே நல்ல சந்தோஷமா மறந்துருக்குன்னு சொன்னா அவங்க திரும்ப மாட்டாங்க. சொல்ற விதத்துல சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. இன்றைக்கு அது மிக முக்கியமானதாக இருக்கு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசியில இருப்பாங்க அந்த நபருக்கு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் பரதேசியில இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பரதேசி வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் மனப்போக்கில வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல. நாம் நினைத்தது போல வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல. நம்ம
நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, நமக்குன்னு ஒரு வரமுறை இருக்கிறது. அந்த வரமுறையிலும் அந்த கட்டுப்பாட்டிலும் அந்த குறிக்கோளுடன் வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய காட்சிகளையும் கிறிஸ்தவர்களாகிய நாம் பிறருக்கு பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் யார் என்பதை நம்முடைய வாழ்வில் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு. அந்த வாழ்வை நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கென்று வாழ்வோம் என்றால், இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருக்கு கனி கொடுக்கும் ஒரு வாழ்வை நாம் வாழ்வோம் என்றால், அந்த தோட்டக்காரன் எப்படி அந்த செடியை, அந்த அத்திமரத்தை வெட்டி போடலையோ அதே போல கடவுள் நம்மை வெட்டி போட மாட்டான். அதே போல கடவுள் நம்மை சாகரிக்க மாட்டான். அவருக்கு பிரியமானதை இன்னும் ஒரு வருடம், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு வாரம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயம் சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வாராக. ஆமென். நாம் யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பார்கள்.